இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் கீழே இருந்தாலும் அதை கடக்கக்கூடிய அளவிற்கு சில துறவை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். யாபேசனுடைய எல்லை பெரிதானது போல இந்த துக்கத்துல, இந்த அழுகையில உங்க எல்லை பெரிதாக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. இஸ்மவேலுக்காய் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஒரு துறவை திறந்தது போல கர்த்தர் திறக்க போகிறார். யாபேசனுடைய துக்கத்தை நீக்கி போடும்படியாய் யாபேசனுடைய எல்லையை பெரிதாக்கினது போல உன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து உன் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எந்த அழுகை உங்களுக்கு கண்ணீரை கொண்டு வந்ததோ அதே கண்ணீரை நீங்கள் நீரூற்றாய் மாற்றுவீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அந்த அழுகையவே அவர்கள் நீரூற்றாக்கி கொண்டார்களாம். இந்த வார்த்தையை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. எந்த பிரச்சனை உங்களை அழ வச்சுச்சோ, எந்த பிரச்சனை உங்களுக்கு கண்ணீர் வரவழைத்ததோ அதே பிரச்சனையே உங்களுக்கு ஒரு பெரிய நீரூற்றாய் மாறப்போகிறது. அதே போராட்டமே, அதே தோல்வியே உங்களுக்கு ஒரு பெரிய நீரூற்றை தரப்போகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரப்போகிறது. இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க.